ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் பாரதி. வெல்கம் பேக் டு மை விங்ஸ் சேனல். இன்னைக்கு வீடியோல திருக்குறளின் அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை பற்றி தான் பார்க்க போறோம். திருக்குறள் அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. குறள் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த குறளுக்கான விளக்கம்: ஒழுக்கம் அனைவருக்கும் எப்பொழுதும் உயர்வை தருவதனால் அந்த ஒழுக்கமே உயிருக்கும் மேலானதாக போற்றப்படுகிறது. குறள் 132. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இந்த குறளுக்கான விளக்கம்: பல வழிகளில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே வாழ்க்கைக்கு சிறந்த துணையாகும். அந்த துணையை எந்த துன்பத்தை அனுபவித்தாலும் போற்றி பாதுகாக்க வேண்டும். குறள் 133. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இந்த குறளுக்கான விளக்கம்: ஒழுக்கம் உடையவராக இருப்பவர் உயர்ந்த குடிப்பிறப்பில் பிறந்தவர் என கருதப்படுவர். அப்படி ஒழுக்கம் தவறி வாழ்பவர்கள் இழிந்த குடிப்பிறப்பில் பிறந்தவர் என கருதப்படுவர். குறள் 134. மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். இந்த குறளுக்கான விளக்கம்: கற்ற வேதத்தை மறந்தால் மீண்டும் அதை ஓதி கற்றுக்கொள்ளலாம். ஒழுக்கத்தை தவறினால் அவனுடைய குடிப்பிறப்பையே அது இழிவுபடுத்திவிடும். குறள் 135. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் மிலான்கண் உயர்வு. இந்த குறளுக்கான விளக்கம்: பொறாமை இருப்பவனிடத்தில் செல்வம் இல்லாதது போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்வில் உயர்வு என்பது இல்லை. குறள் 136. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. இந்த குறளுக்கான விளக்கம்: ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் தீமையை உணர்ந்தவர்கள் அந்த ஒழுக்கம் தவறாமல் காத்து வாழ்வர். குறள் 137. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இந்த குறளுக்கான விளக்கம்: நல்ல ஒழுக்கத்தினால் உயர்வு ஏற்படும். அந்த ஒழுக்கம் தவறினால் இழிவான பழியே வந்து சேரும். குறள் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இந்த குறளுக்கான விளக்கம்: நல்ல ஒழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும். தீய ஒழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே கொடுக்கும். குறள் 139. ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். இந்த குறளுக்கான விளக்கம்: மறந்தும் கூட தீய சொற்களை தம் வாயால் கூறுவது ஒழுக்கம் உடையவரால் ஒருபோதும் முடியாது. குறள் 140. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவு இலாதார். இந்த குறளுக்கான விளக்கம்: உயர்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் என்ற பண்போடு வாழ கற்காதவர்கள் பல நூல்களை படித்திருந்தாலும் கூட அறிவில்லாதவர்களே ஆவார்கள். இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.